கிளப்புறதுக்கே 10 பேர் வேணும் உங்களுக்கு எங்க கிளம்ப போகுது? என்ன தெரியும்? என் தங்கச்சி அழகு பாரு. என் தங்கச்சி இத பாரு. எங்கடா கைய கொண்டு போற? மனசே சொல்றீங்க. என் தங்கச்சி இத எதை கைய கொண்டு முகத்தை தங்கச்சி குழந்தை கொண்டாது அழகு பாரு. ஆமா. இத போய் நீ லவ் பண்ணியா? நான் காதல் பண்றேன். என்ன அடிக்கிறீங்க? இவன் கூப்பிட விடுறான். நான் சின்ன பிள்ளையில கராத்தே வேடிக்கை பார்த்திருப்ப போட்டு குங்கும இதான் குத்து கும்பு கராத்தே இதெல்லாம் கத்திட்டேன். கும்பு இப்போ குத்துற உனக்கு கொம்பு முளைக்க போது வரும். எங்க கொலைகாசல உள்ள கொடுத்து நிக்கிறியா? நம்ம தங்கச்சியை தொட்டிருக்கேன். பெரிய பொண்ணாத தங்கச்சி கொஞ்சம் பிடிச்சானோ இல்ல மச்சான் தங்கச்சி அவசரப்படாத. நான் ரொம்ப பாக்கத்துக்கு கட்டுப்பட்டு வந்தேன். நீ என் தங்கச்சி மச்சான் வாயில வைக்கிற மச்சான். அம்மாடா அப்பா பல்லு பல்லுறான் உள்ள போச்சு. நான் அதான் வெளியில வரேன். ஆனா இவன்ட்டு சண்டைக்கு அடிக்கிறானா இல்லையே? இவன் கடிச்சானா சரியா முடிச்சு 10 கிலோ சரியா முடிப்பாங்களோ? மச்சான் என் தங்கச்சியை கட்டி பிடிச்சியா? கட்டி பிடிச்சா போனா இதுல வந்துட்டேன். முச்சு முச்சு முத்து பிடிச்சியா? முத்த குடுத்து நீ அண்ணனா மாமாவா? என்னப்பா என் தங்கச்சி எவ்வளவு திறமை தெரியுமா இருக்குது? எவ்வளவு தெரியுமா? என் தங்கச்சி மாதிரி உன்னால பாட முடியுமா? தங்கச்சி சரி நீ நல்லா பாடுவியா? பாடுவேனே. பாடு ஞாபக காலத்துல ஜாராஜ பாதி வெதறிக்கிட்டா என்ன பொறுக்கிருப்பேன். பாதி வெதறாச்சு. சங்கீத கத்துக்க போறீங்க. சங்கீதா கத்துக்க போறீங்க. அவரு என்னைய ஓபி சுந்தரமா ஆகிட்டா. ஏய் கேபி மேடை சப்புனக்கு ஆயிரக்கி ஒன்னால சப்புனா கீழே விழுந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து தங்கச்ச பாக்கி வேற என்ன கஷ்டப்படாம தொட்டு தங்கச்சி சிரித்தாலே செவிதல் விரித்தாலே தம்பி பாடு பாடு உனக்கு ஒரு கும்பு பண்ணி உதவி செய்ய எங்க ஆத்தா நீ அழகா இருக்கிறான்னு யாரு உங்க ஆத்தா ஒண்ணு பார்த்து தூக்கி முச்சு முச்சுன்னு முத்தான்னு விட்டா. எதுல அது நோட்ல ஒரு கிளம்பி போச்சு. ஐந்து சொல்லி முச்சு முச்சுன்னு குடிங்க. முச்ச குடிக்க மாட்டேன் முச்சு தந்துச்சு. அப்புறம் முச்சகாய வாங்கிட்டு அப்படி போயிட்டு முச்சகாய வாங்கிட்டு மச்சான் எனக்கு ஒரு உதவி செய்யா? சத்தியமா சொல்றேன். உன் தங்கச்சி வேணா ஒப்பந்தம் அனுப்பி கூட கட்டிட்டு நான் மட்டும் செத்து வச்சா உனக்கு திறமை மட்டும் இருந்துச்சுன்னா என் தங்கச்சிய பேசி செய்யணும். பேசி செய்யணும். ஆடி செய்யணும். ஆடி ஜெயிக்கணும். ஆடி ஜெயிக்கிட்டான்னு வச்சுக்கா. ஆனா உண்மையிலே சொல்றேன்
உன்னை பார்த்தோன்னே தெரியும் உன் குடும்பம் நல்ல ஆட்டக்கார குடும்பம். நாங்க பெரிய சாமியாடி கூட்டம். சாமியாடி கூட்டமா? அப்படியே ஆடுவோம். சாமியே ஆட்டுறீங்க, மணியே ஆட்டுறீங்கப்பா. கடராஜா மச்சான் ஒரு சத்தியம் வாங்கிக்க. அந்த பிள்ளை தங்கச்சியை கட்டுறா இருந்தா வாயில இருந்து பாடக்கூடாதுன்னு மட்டும் சத்தியம் வாங்கிக்க. எனக்கு இன்னொரு சத்தியம் பண்ணு. என்ன? நீ பாடாம போ. கோபப்பட்டு உன் தங்கச்சி அடிச்சிட சத்தியம் இருந்து எனக்கு அடிச்சு தம்பி. உன் பல்ல பார்த்தோம்னா தேங்காய் திருவிழா மாதிரியே ஞாபகம் வருது எனக்கு. நம்ம மல்லாக்க போட்டு கையால விட்டு தேங்காய் திருவிடும். குப்புற போட்டு இழுத்தோம்னா ஏறு விடலாம்ல இருக்கு. முதல்ல என் தங்கச்சியை ஜெயிச்சு காட்டு. அவ்வளவுதானே. வரட்டுமா? போயிட்டு வா. ஒரு பாட்டு பாடுக்கு. ஐயோ நாளைக்கு விடு. சந்தோஷத்துல பாட போறோம். பூஜை கட்டு போடுது. எதுக்கான பூத்தது? பூச்செடி காலையில காத்தது. கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ காரியம் நடத்த போற மாதிரி.